ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க, வளர்த்தியான ஒரு பையன். அப்படியே போனான், கிராஸ் பண்ணான், நின்று இப்படி பின்னால வந்தான் பாருங்க. வந்து இப்படி பார்த்தான், மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டான். அப்புறம் அவன் கிளாஸ்ல போனா அவன் இருக்கிறான் பின்னால. அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அவன் குடு 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 குடுன்னு ஏதோ எழுதுறான், எழுதிட்டே இருந்தான். வெறுப்பா இருந்துச்சு. ஏய் என்னடா, யாரா அது, என்ன பண்றாரு? இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா, பின்னால பக்கத்தில் உட்காந்துருந்தவன் கவிதை எழுதுறான் மிஸ் அப்படின்ட்டு அவன் டைரியை புழுங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால் உட்காந்துட்டான் உஷாரா, பின்னால போனா அடிப்பான்ட்டு. நான் பிரிச்சு படிக்கிறேங்க என்ன எழுதுறான்ட்டு. 14 வயசு, 9th ஸ்டாண்டர்ட். 4 வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய 4 முறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும் உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண் அழகை கண்டு மனம் வேர்த்தேன். இனிசை வெண்பா டேஷ் போட்டு அட அட பீடி வாங்க காசு இல்லை, பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொன்னவுடன் மறந்தேன், உடனே இறந்தேன் என்று எழுது. எனக்கு எங்கிருந்து தான் கலவரமாச்சுன்னு தெரியல. புத்தி நேரம் திருக்குறள் எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், மூடி. ஏய் வெள்ளவான், நீ நம்ம ஜாதிக்கார பயலா இருக்கிற, கவிதை எழுதுற, சொல்லு என்னது என்னது இது? மேஸ் தந்துருங்க மேஸ், இன்னைக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை காலையில் தான் நான் பார்த்தேன், கொடுத்துருங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதே, எல்லாம் தெரியும், யாரா இது, என்னது இது? மேஸ் ஐ எம் எ பேட் பாய் அப்படின்னு நான் பாரு, நானும் பாய் தான், சொல்லு. எது கேட்குறீங்க? சூப்பரா இருக்குடா, குழந்தை மாதிரி ஆனா பாருங்க சட்டுன்னு. நிஜமாவா மிஸ் அப்படின்னா? ஆமாடா சூப்பரா இருக்குடா. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன்டா. பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டீங்களே? போட்டு கொடுக்க மாட்டேன்டா. பேர் சுஜாதா மிஸ் +2. சொன்னா சார், நான் சொன்னேன் எப்படிடா +2ங்கிற, நீ 9th ஸ்டாண்டர்ட் இருக்க. நான் 3 வருஷம் ஃபெயில் மிஸ். பாரு, அந்த ஞாபகத்தில் இவன் ஃபெயில் ஆகிருக்கிறான். அவனை வழிபடுத்துறதுக்கு யாரும் இல்லை, மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இல்லை. நான் சொன்னேன், பார் இந்த பொண்ணெல்லாம் தூக்கி வை, அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோ. இந்த கவிதை உன்ன மாதிரி யாருக்கும் வராதுரா. எழுதுறியா? எனக்கு எழுத வருது மிஸ், ஆனால் எனக்கு சரியாக தெரியல மிஸ், நீங்கள் சொல்லி தரீங்களா? மிஸ் என்னோடலாம் நின்று பேசாதீங்க, உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்லிவிடுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நீ ஸ்டாஃப் ரூம்க்கே வந்து பேசு. ஸ்டாஃப் ரூம்க்கெல்லாம் வந்து பேசுடா, நான் பார்க்குறேன், வந்து பேசு. வந்தான் உட்காந்தான். நான் சொன்னேன், நல்லா எழுதுற, ராகத்துக்கு எழுதுவியா? தெரியாது மிஸ். தத்தகாரம் போடுறேன், எழுதுவியா? தெரியாத மிஸ், நான் சொல்லித்தரேன், எழுதுவியா? எழுதுற மிஸ். எழுதுனா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படிங்கிறான். இந்த குழந்தை இல்லை, உனக்கு என்னடா வேணும்? அவன் என்ன தெரியுமாங்க கேட்டான்? பாரதிதாசன் கவிதைகள் கேட்டாங்க. 9th ஸ்டாண்டர்ட் பாய் என்கிட்ட கேட்டது பாரதிதாசன் கவிதைகள். வாங்கி தரேன்டா, உனக்கு வாங்கி தரேன். சுந்தரராமசாமியின் புளியமும் மரத்தின் கதை இருக்கு, அதையும் படி, அதையும் வாங்கி தரேன்னு சொன்னேன். அது என்னன்னு தெரியாது மிஸ். படி, வாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கோ. எப்படி மிஸ் எழுதுறது? ஒரு பாட்டு சொல்றேன்டா, எழுது நீ. தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா. தெரியல மிஸ். சரி இப்படி சொல்றேன், அந்த வயசு பையனுக்கு புரியுற மாதிரி. அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனசை தொட்டு. இவ்வளவுதான் கவிதை. எழுதுவியான்னு? விட்டுருங்க மிஸ், நான் எழுதிக்கிறேன்ட்டான். எழுதிட்டு வந்தாங்க, அதை சொல்லிட்டு நான் நான் போறேன். அவன் குழந்தை வந்து அடுத்த நாள் டைரி கொடுத்தான், எழுதியிருந்தாங்க. அதுவும் எனக்கு போட்டோகிராஃபிக்கல் மெமரி, அப்படியே சொல்றேன். கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே. அந்த பொண்ணை பத்தி தான் எழுதியிருக்கிறான். அவனால அங்கிருந்து வெளியில ஏற முடியல, அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை. நான் சொன்ன வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவன் சொல்றான் கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே. அப்ப காவேரி வரல, பிரச்சனை, காவேரி பிரச்சனை, தலை விரிச்சு ஆடுற நேரம். அவன் எழுதுறான், கண்ணுக்குள் இருக்கு காவேரி போல காத்திருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்னை வாட்டுவதேனும் பாங்கி. பாங்கினா தோழி, சங்க இலக்கியங்கள்ல. அவனுக்குள்ள இருக்குங்க வார்த்தைகள். பெய்யும் மழையில மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்னை கொல்லுவதேன்னு சொல்லு.
நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்க அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக. உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு. என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சுட்டான். நான் சொன்னேன் இல்லடா கவிதை முடியலடான்னு. என்னமே சொல்றீங்க, நான் கவிதை முடியலடா, மனசை போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்க. அறம்பாடுற வேணாம், நல்லதா முடி, நல்லதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேண்ணா, நல்லதா முடி. சரி மேடம். அடுத்த நாள் எழுதுறாங்க, ஒரே ஒரு பேரா எழுதிட்டு வந்தான். நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடுறேண்டி சாலம், நாம கூடுவது எந்த காலம். எழுதுங்க குழந்தைகளை, படியுங்க, எழுதுங்க. உங்களுக்கு என்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸோடையே இருக்காதீங்க, தனிமையில் புத்தகத்தோடு இருங்கள், வாசிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீல். வகுப்பறைகளில் இருந்து வெளியேறி நூலகங்களில் உங்களுடைய துறை சார்ந்த நூல்களை மட்டும் வாசிக்காமல் இலக்கியங்களை வாசித்து அதில் கொஞ்ச நேரம் அப்படி இளைப்பாரி கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு ஆயுளை கூட்டி தரும், உங்களுக்கு சக்தி நிலையை கூட்டி தரும். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு சொல்றேன், நூல்னு பேர் வச்சாம்பார் தமிழ புக்குக்கு. ஏன் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வலம்புரி ஜான் சொன்னாரு, காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சொல்றார். ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். நல்ல காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்கள் தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன். நூல் வாசிக்கணுங்க. ஒரு நூலுக்கு நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய அவமரியாதை அதை வாசிக்காமல் இருப்பதுதான். மனிதர்கள் தான் உயர்ந்தது தாழ்ந்தவர்கள் என்று பேசப்படுகிறார்களே தவிர எழுத்துக்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாகவே இருக்கின்றன. அந்த உயர்ந்த எழுத்துக்களை கைவசப்படக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் தமிழ் வாழ்த்தை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.